ஜல்லிக்கட்டில் ஒரு பொண்ணு சகோதரி வந்து போராடினாங்க ஆரம்ப காலத்துலேருந்து. அவங்க வந்து இப்போ இந்த வெற்றி கழகத்தின் தலைவர், நடிகர் தலைவர், அவர் வந்து ஒரு வேலூர் மீட்டிங்கில் ஜல்லிக்கட்டு காலம் வந்தது, நான் புல்லுக்கட்டை கொண்டு போய் காப்பாற்றினேன்னு சொல்லி ஏதோ குட்டி கதை ஒன்று சொன்னார். சரிங்களா? அதற்கு வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயே ஏதோ ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தது. ஜல்லிக்கட்டுக்காக நீங்கள் உசிபத்தியில் போயிடாதீங்க, உங்கள் பசங்க வந்து ரொம்ப ஆர்வக்கூடாதான் இருக்காங்க, அவங்க போயிட்டு நான் இது பண்ணுற போகிறாங்க சொல்லி நல்ல எண்ணம் தான் சொல்லிச்சு. நீ பெண் உரிமையை காப்பாற்றுறவன் என்ன பண்ணிடணும், சகோதரி நீங்கள் சொல்லுவது தவறு இல்லை, நியாயமான ஒரு நல்ல வார்த்தையில நீ சொல்லிடணும், இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாது. அந்த பெண்ணுக்கு அசிங்கமாக தவறுதலாக ஒரு ட்விட்டு. அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணு பயப்படல, திரும்பவும் பதிவு போடுது. விஜயண்ணா, உங்களுக்கு என் மேலே எதனா கோவம்னா வாங்க, அவரை மாதிரியே பேசுவோம், நான் வீட்டில் இருப்பேன் இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன், இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த பொண்ணு பாட்டு ஒரு கருத்து சொல்லிச்சு, அதை காதில் வாங்கணுமா அந்த காலை விட்டோமா போகிறத விட்டுட்டு அந்த பொண்ணை நோண்டி விட்டு அந்த பொண்ணு கடைசியில் உன்ன மாதிரியே பேசிட்டு இருக்குது. இது நமக்கு தேவையா? எங்கே பார்த்தாலும் அடி வாங்குறதே உனக்கு பொழப்பா இருந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் இன்னொன்று, அப்புறம் நம்ம வில்லியாக்கம் தொகுதியில் வந்து நம்ம நாம் தமிழர், எங்கள் அண்ணனின் ரத்தம், எங்கள் அண்ணன் ரத்தம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவர் வந்து நாம் தமிழர் ஒரு கட்சியில் வந்து வில்லியாக்கம் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு திருநங்கை 3ஆம் பாகத்தில் எடுத்திருக்காங்க. அவர்களை பற்றி கூட இந்த அணில் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஏன்னா பெண்கள்லாம் இருக்கீங்க, என் தாய்மார்கள் சகோதரிகள்லாம் இருக்கீங்க, நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நம்மலாம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வந்து நம்ம 3ஆம் பாலினத்திற்கு ஒரு திருநங்கைகள் என்று பட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. அவர்களை அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி கொடுவோம், அதை வச்சு அவங்க விட்டு போடுறாங்க. டேய், உங்களுக்கு பெண் உரிமையும் தெரியல, 3ஆம் பாலினத்து உரிமையும் தெரியல, மக்கள் உரிமையும் உங்களுக்கு தெரியல, மக்கள் மேலே எதுனா ஒரு சின்ன உங்களுக்கு அக்கறை இருந்தா அந்த மாதிரி நீங்க போட மாட்டீங்கடா. ஏன்னா கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அப்புறம் ஒருத்தன் கேட்கறான், மானம் கட்டவன், அவரு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருப்பாரு, ஏண்டா நீங்க யாரா அசிங்கப்படுத்துறீங்க, அவர் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு 3ஆம் பாடத்தை ஒரு திருநங்கையை அசிங்கப்படுத்துறீங்களே, உங்க வீட்டுல கொஞ்சமாவது வெக்கமான சூட சொறந்த ஒரு பெண் பிள்ளைகள் அந்த மாதிரி ஒரு இயக்கத்துல போயிருந்தா, அந்த மாதிரி போயிருந்தா அவங்களை சொல்லுவீங்களா? நீங்க உன் சகோதரியா இருக்கணும், நண்பர்கிட்ட யாரோ ஒருத்தர், அவங்க வந்து அர்த்தநாதீஸ்வரின்னு சொல்லுவாங்க, அர்த்தநாதீஸ்வரியா அதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு கடவுளுக்கு சம்பந்தம், சிவன் அவங்க, அவங்களே வந்து சிவனும் பாரு ஒன்னா சேர்த்து அர்த்தநாதீஸ்வரன் சொல்லி கூப்பிடுறோம். அவங்கள நீங்க போயிட்டு தரக்குள்ள